உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய தினம் உளுந்தூர்பேட்டை 65 வயதை நெருங்கிய திருமாவளவனுக்கு பிறந்தநாள் விழா. அந்த விழா தமிழ் தேசியத்தின் ஒற்றுமையாக எழுச்சி நாளா ஏதோ ஒரு நாள். அங்கே உள்ள பள்ளிக்கூடங்கள், அருகில் உள்ள பள்ளிக்கூடங்கள் விடுமுறை விடப்பட்டிருக்கு. பள்ளி சிறார்கள் பாடப்புத்தகத்தை படிப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு இன்று விடுமுறை விட்டு அரசியல் பெரிதாக்கப்பட்டு அங்கே இந்த விழா நடந்தேறியது. மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூட்டினாலும் அந்த கட்டுக்கடங்காத கூட்டம் அவரே ஒரு சர்க்கஸ் கோமாளி போல ஒரு கையில் தீபத்தை ஏற்றி அந்த சுடரை ஏந்தி அவர் அந்த மேடையிலே ஆடிய கூத்து மிகவும் சிறப்பாக இருந்தது. அவருக்கு எங்களுடைய அண்ணன் தொடர்ந்து நாங்கள் கூறி வருகிறோம், எங்களுடைய நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் கேவலமாக பேசுவதற்கு அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். அண்ணன் தொடர்ந்து பேசட்டும். அதே போல் நேற்றைய தினம் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் கர்நாடகாவில். மனித குலத்தின் அரக்கர்கள் கன்னடர்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தொடர்ந்து அவர்கள் நம்முடைய நீர் ஆதார உரிமையை தர மறுப்பது, அதற்கு ஆலை கழிவுகளை திறந்து விடுவது, விஷமாக்குவது தமிழர் நிலத்தை என்பது ஒரு இதற்கு திருமாவளவன் ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடகத்திலே விசிகா இருக்கிறது. அந்த விசிகா காவிரி தண்ணீர் தர மறுக்கும், அவர்கள் உரிமைக்காக அது போராடும். இங்கே இருக்கிற விசிகா தமிழருக்கான உரிமைக்கு காவிரி தண்ணியை தா என்று போராடும். இந்த 3 தமிழர்கள் சுட்டுக் கொன்றதற்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு கண்டனமும் இதுவரையும் நான் பார்க்கவில்லை. அப்படிப்பட்டவர். அதேபோல் 1,75,000 தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது ராஜபக்சேயினுடைய கரங்களை பற்றி அவர் விருந்து உண்டு வந்தவர் என்று நாம் எல்லா காணொலியும் பார்த்தோம். அதற்கு 1000 காரணங்கள். அடுத்து காங்கிரஸை வைத்து கொண்டு தமிழர் உரிமை, தமிழ் தேசியம் என்று பேசுவது வெட்கக்கேடான செயல். அண்ணன் அதை தொடர்ந்து செய்யட்டும். செய்தால்தான் தமிழர்களுக்கு புத்தி வருகிறதா என்று பார்க்கலாம். இது மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு செயல். அவர் பிறந்தநாளை கொண்டாடட்டும், அது பிறந்தநாள் விழா என்று வைக்கட்டும். தமிழ் தேசியர்களையும் தமிழர்களையும் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலை அவர் செய்ய வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். காங்கிரஸை கைகுலுக்கி, ராஜபக்சேவை கைகுலுக்கி கர்நாடகாவில் தனி கட்சி தொடங்கி, விசிகா என்ற கட்சி தொடங்கி தமிழர் பக்கம் இல்லாது நாடகம் நடிப்பதும், இந்த பாமர மக்களை வைத்து நாடக அரசியலை தொடர்வதும் இது வேடிக்கையான நகைப்புக்குரிய ஒரு விஷயம், வெட்கக்கேடான ஒரு விஷயம்தான். அவர் எந்த நிலையிலும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டார். ஒரே நிலைப்பாடு அவருக்கு எப்பொழுதும் இருந்ததில்லை. காலையில் ஒரு செய்தி, மாலையில் ஒரு செய்தி சொன்னதை மாற்றி திரித்து பேசுவது அவருடைய வழக்கம், வாடிக்கையாகிவிட்டது வயது மூப்பு காரணமாக. அதே போல் நாம் தமிழரை கொச்சைப்படுத்துவதும், அவருடைய தலைவரை அசிங்கப்படுத்துவதும், அவர் கொள்கையை சாதி ரீதியான கட்சி என்று வசைபாடுவதும், தொடர்ந்து வன்னியரசு ஆயுள் தண்டனை கைதி, கோர்ட்டினுடைய நிறுத்தலை, நீதிமன்றத்தினுடைய நிறுத்தலில் அது இருக்கிறது. அது வரும்போது அவர் அந்த தண்டனையை அவர் பெற வேண்டும் என்பதுதான் சட்டம். இரட்டை கொலை வழக்கு, அதிலே ஆயுள் தண்டனை கைதி. அவர் இன்றைக்கு அமைச்சராக வேண்டி இந்த கூத்தாடி விஜய் ஆட்சியிலே அவர் அமைச்சராக வீற்றிருக்கிறார். 20,000 கோடி கடன் வாங்கியது தமிழக அரசு. அதற்கு என்ன பதில் என்று கேட்டால், கடன் வாங்குவதில் தவறில்லை, திரள் நிதி தான் தவறு என்று கூறுகிறார். இந்த மாநாடு நடத்த எவ்வளவு செலவு செய்தீர்கள்? இதுவரைக்கும் உங்களுடைய கட்சி நன்கொடையாக வாங்கிய காணொலிகள் நிறையாக இருக்கிறது. இதை தேர்தல் ஆணையத்தின் கணக்கு காட்டப்பட்டதா என்றால் அந்த நிகழ்வு நாம் எங்கேயும் அந்த இதிலே இல்லை, அந்த பக்கத்திலே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான். இவர்கள் கட்ட பஞ்சாயத்தும் பிசிஆர் வழக்கை வைத்து தன்னை தற்காத்து கொண்டு அதற்கு பணம் வாங்குவதும்
வன்னியரசு போன்றவர்கள். அதில் வந்து எனக்கு தெரிந்த வகையில் தம்பி சரவணன் மிகவும் இந்த கட்சிக்காக உழைத்து தொடர்ந்து எந்த ஒரு அநீதிக்கும் அவர் குரல் கொடுக்கக்கூடிய தம்பி சரவணன். அவர் இன்றைய வரைக்கும் எந்த பதவிக்கும் அவர் வரவில்லை. அவர் வர வேண்டும். அவரும் நமது தம்பிதான். அவர் நிச்சயம் அவருக்கு அந்த தகுதி இருக்கிறது. என்றால் தவறென்றால் தவறு என்று பல காணொளிகளில் அவர் பேசியிருக்கிறார், பல ஊடகங்களில் அவர் பேசியிருக்கிறார். தவறு தான். அன்றைக்கு கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருந்தபோதும் தவறு தான். இன்றைக்கும் தவறு தான் அவருடைய நிலைப்பாடு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதற்கு எத்தனை பொருட்செலவுகள் நீங்கள் நிதி திரட்டினீர்கள், அதற்கான வரவு செலவு என்ன, அது உங்களுடைய கட்சியினுடைய கணக்கு. ஆனால் பொது வழியில் நாங்கள் திரள் நிதி வாங்குகின்றோம் என்று எங்களை நீங்கள் குற்றம் சாட்டப்படும்போது நீங்களும் அதற்கு உங்களுடைய நாங்கள் இத்தனை நிதி திரட்டினோம், இத்தனை செலவாகியது, இன்னும் மீதம் எங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கிறது, விசிகவுடைய வங்கி கணக்கில் இருக்கிறது என்று இதுவரைக்கும் எத்தனை ஆயிரம் கோடிகள் உங்கள் வங்கி கணக்கில் இருக்கிறது என்பது நீங்கள் காட்ட வேண்டிய ஒரு இந்திய தேர்தல் அரசு ஆணையத்தின் ஒரு கடமையாகும். அது உண்மையும் சத்தியமாக செய்ய வேண்டும் என்பதுதான். நாங்கள் யாரிடத்திலும் எங்களுடைய உறவுகள் உழைப்பின் மேல் அன்பின் மேல் இந்த தமிழ் தேசியம் நிலைத்து நிற்க வேண்டும். 15 ஆண்டுகளாக இது தொடர்ந்து அடுத்தடுத்த முன்னேற்றங்களுக்கு போக வேண்டும் என்பதற்காக நாங்கள் உழைத்து கொடுக்கின்ற ஒரு நிதியை நீங்கள் திரள் நிதி திருடன் என்று நீங்கள் வன்னியரசு பேசுவது மிகவும் கண்டனத்துக்குரியது. உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு எத்தனை நிறங்களாகவும் மாறலாம். ஆனால் உங்களுடைய நிறங்கள் உங்களுடைய கையிலே. நீங்கள் தமிழ் தேசியம் என்பதை எடுப்பதை விட்டு விடுங்கள். நீங்கள் உங்கள் அரசியலை செய்யுங்கள். உங்கள் பிழைப்புக்காக அரசியலை செய்யுங்கள். அண்ணன் திருமாவளவன் உங்கள் பிழைப்புக்காக அரசியலை செய்யுங்கள். நீங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு பதவி வேண்டும் என்பதற்காக அரசியலை செய்யுங்கள். நீங்கள் யாரிடம் வேணாலும் கூட்டணி சேருங்கள். ஆனால் எங்களுக்கு அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் தமிழர்களையும் தமிழ் தேசியத்தையும் ஒருபோதும் இழிவாக பேசாதீர்கள். அந்த மாநாட்டு மேடையிலே நீங்கள் அந்த அலங்கார கோபுரத்திலே வள்ளுவரையும் புத்தனையும் வைத்திருக்கிறீர்கள். எங்களுடைய நிலைப்பாடு காந்தி தேசம் ஆயுதங்களை கொடுத்தது, புத்த தேசம் எங்களை கொன்றது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. புத்தர் எத்தனை அகிம்சையை போதித்தாலும் அவர்களுக்கு ஒரு சிங்களர்கள், அந்த வெறி பிடித்த சிங்களர்கள், இனவெறி பிடித்த சிங்களருக்கு புத்தனை நீங்கள் இங்கு தமிழகத்திலே பரப்புவதை முதலில் நிறுத்துங்கள். அது தவறான ஒரு விடயம். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய நிலைப்பாடு காந்தி தேசம் ஆயுதம் கொடுத்தது என்ற புத்த தேசம் எங்களை கொன்று குவித்தது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதை மாற்றிக்கொள்ளுங்கள். இனிவரும் காலங்களில் புத்தனை இங்கு தூக்கி வராதீர்கள் தமிழர் மண்ணிலே. அதை பார்த்தால் எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது. உங்களுடைய நடவடிக்கை எங்களுக்கு எதிரான மறைமுக சிங்கள பௌத்த இனத்திற்கு நீங்கள் ஆதரவாக செயல்படுகிறீர்கள் என்ற பல குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது இருக்கிறது. தமிழர்களை விட்டுவிடுங்கள். உங்கள் பிழைப்பு அரசியலை மட்டும் செய்யுங்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதேபோல் கன்னடர்களுக்கும் நீங்கள் மறைமுக ஆதரவு நீங்கள் அங்கே விசிகாவை தொடங்கியது காரணம் இதுதான். அங்குள்ள நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறீர்கள், அங்குள்ள கன்னடர்கள் தமிழர்கள் காவிரி நீரை தர வேண்டாம் என்று போராடுவார்கள். நாங்கள் இங்கு தாருங்கள் என்று போராடுவோம் என்பது உங்களுடைய நிலைப்பாடே உண்மையும் நேர்மையுமாக இல்லை. இதுதான் சொல்ல தோன்றுகின்றது. வெட்கக்கேடான விஷயம். உங்கள் பிழைப்புவாத அரசியல் செய்யுங்கள். அதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. அதற்கு எங்கள் தமிழர்கள் என்ற பெயரை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். உங்களுடன் இருப்பவர்களுக்கு உண்மையாக அந்த நீங்கள் ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த மக்களுக்காகவும் உண்மையாக இருங்கள். அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமாக அவர்களை கொண்டு செல்லுங்கள். அவர்கள் பெரிய பெரிய பதவிகளில் வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அவர்களும் எங்களுடைய தமிழர்கள், எங்களுடைய சகோதரர்கள். ஆனால் உங்கள் பிழைப்புவாத அரசியலுக்கு தமிழர்கள் என்ற பெயரை பயன்படுத்தாதீர்கள். தமிழ் தேசியத்தை தாங்கள் விடுத்து நிறுத்துவோம் என்று பயன்படுத்தாது. நாங்கள் நடத்துகின்ற மாநாடு போல உங்களுடைய மாநாடு, நீங்கள் எந்த பொதுக்கூட்டமும் ஒரு நாகரிகமாக இருக்காது. அதற்கான ஒரு எந்த செய்கையும் அங்கே இருக்காது. நாங்கள் எப்பொழுதும் தமிழ் தேசியவாதிகள். நாம் தமிழராக தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.